அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமாரோடு நீண்ட காலம் பிணைப்பில் இருந்த தொகுதி என்றால் அது சென்னையின் ராயபுரம் தொகுதிதான். 1991 முதல் 2001 வரை நடைபெற்ற 7 தேர்தல்களிலும் ஜெயக்குமார் போட்டியிட்ட தொகுதி. 5 முறை அவருக்கு வெற்றியையும் 2 முறை தோல்வியையும் தந்த தொகுதி ராயபுரம். 1977 உருவாக்கப்பட்ட ராயபுரம் தொகுதியில் இதுவரை 11 தேர்தல்கள் நடந்துள்ளன. இதில் 6 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக பெற்ற அந்த 5 வெற்றிகளுமே டி ஜெயக்குமார் மூலம் கிடைத்தவை என்பதால் ராயபுரத்தின் அதிமுக முகமாகவே அவர் பார்க்கப்படுகிறார். 1991 முதன்முறையாக ராயபுரத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார் ஜெயக்குமார். அடுத்து வந்த 1996 தேர்தலில் ஜெயக்குமார் தோற்றார். அதன் பிறகு 2001, 2006, 2011 மற்றும் 2016 ஆகிய தேர்தல்களில் ஜெயக்குமாருக்கு தொடர் வெற்றியை தந்தது ராயபுரம் தொகுதி. ஆனால் கடந்த தேர்தலில் திமுகவின் ஐட்ரீம்ஸ் மூர்த்தியிடம் சுமார் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டார் ஜெயக்குமார். திமுகவின் பிறப்பிடமான ராபின்சன் பூங்கா அமைந்துள்ள தொகுதி ராயபுரம். மீனவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் மிகுந்த தொகுதி இது. இங்கு சுமார் 1,57,000 வாக்காளர்கள் தொகுதியில் உள்ளனர். அதில் சுமார் 40,000 வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளாக உள்ளன. அதிமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஜெயக்குமார் செய்து கொடுத்துள்ளார். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கட்டமைப்பை மேம்படுத்தியது, துறைமுகத்திற்கு செல்லும் கனரக வாகனங்களுக்கு தனி சாலை அமைத்தது உள்ளிட்டவை முக்கியமானவை. இருப்பினும் சுகாதாரமான குடிநீர் தேவை ராயபுரம் மக்களின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. இந்த முறையும் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாரையே நிறுத்தியுள்ளது அதிமுக. அவருக்கு எதிராக மருத்துவர் சுபேர்கானை திமுக களமிறக்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் பாபு மைலன், தாவேகா சார்பில் விஜயதாமு களத்தில் இருப்பது ராயபுரத்தை கூடுதல் வெப்பத்தில் தள்ளி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.